நம்ம எச்ச என்ன பண்ணாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எச்சு ராஜா அண்ணே என்ன பண்ணாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிட்டு சாங் ஒன்று பார்த்துருவோமா, கேட்டுருவோமா? பார்க்க போகிறது இல்லை. சட்டம் ஒரு இருட்டற அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிர்ந்து நடக்கிறா, அதை நடுங்கி கிடப்பவன் புழு போல் நெளிஞ்சு கிடக்கிறா, அவன் நினப்புல சட்டம் இருட்டற. சட்டம் ஒரு இருட்டறன்னு நல்லா புரிஞ்ச ஒரு ஆள் இருட்டறைக்குள் முரட்டு குத்து குத்தியது எப்படி பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பார். நான் கூத்தடி கோப்பு. நம்ம எச் ராஜாண்ணனுக்கு எவனோ ஒருத்தன் அவருக்கே தெரியாமல் ஒரு ஸ்கெட்சை போட்டான். ஆனால் எனக்கே ஸ்கெட்சு போகிறீங்களான்னு கொதிச்ச ஹெச் ராஜா அந்த ஸ்கெட்சை வாங்கி 10 நிமிஷத்தில் பிச்சு போட்டாப்லன்னு வைங்கல, எல்லோரும் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. ஒரு நிமிஷம். அதான் அந்த கந்தசாமி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் அந்த எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து விக்ரம் சொல்லுவாப்புல மேலேருந்து டெல்லியிலேருந்து ஃபோனு, அதனால் அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் சிரிப்பார். சிரித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை உன் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்கணுன்னு தான் நினச்சேன், எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்பார்ல, அதே மாதிரி 10 நிமிஷம்தான் அந்த சந்தோஷம். எச் ராஜா அரெஸ்ட்டு, 1 வருஷம் ஜெயிலு, 10,000 ரூபா அவதாரம் அப்படின்னோன்னே கடந்து அப்படியே எப்படி நீதி வென்றது நியாயம் வென்று படுத்து உருண்டாங்க கடந்து. அப்படியே எவ்வளோ சந்தோஷம் அவைகளுக்கு. எங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகிறத பார்த்து உங்களுக்குலாம் ஏன்னா அவ்வளவு ஈஸியாக நடக்கக்கூடிய காரியமாடா அதெல்லாம், கொஞ்ச நாள் யோசிக்க மாட்டீங்களாடா? யோசிச்சு பாருங்க. எங்கள் ஐயா ஒரு பெரிய லெஜெண்டுப்பா, சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அந்த லெஜெண்டு வாயிலேருந்து வர்ற வார்த்தை ஒவ்வொன்றும் வார்த்தை கிடையாது, வாக்கு, தெய்வ வாக்கு அதெல்லாம். ஐயா அவர் வாயிலேருந்து கோர்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? குடுகுடுப்பக்கார மாதிரி ஒரு குறி சொல்லியிருக்காரா இல்லையா? அழுத்தம் நிறுத்தமா, அதாவது இந்த உலகத்தில் உசுருன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், நீதிமன்றம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஐயா வார்த்தையும் சேர்ந்து இருக்கும். சொன்னாப்புல கோர்ட்டாவது கொசுராவது. அவர் சொன்னது நான் சொல்ல முடியாது, என்ன ஈஸியாக பிடிச்சி போட்டுருவாங்க, நான் எப்படி சொல்ல முடியாது? ஐயா சொன்னது தான் கோர்ட்டாவது கொசுராவது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப பெருமையாக சும்மாவா சொல்லியிருப்பார். அவருக்கு தான் நல்லா தெரியும்ல என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயாவுக்கு முதல்ல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் லண்டன் ரிட்டனு, அன்னை கம்மிங்கு ஐயா உள்ள கோயிங்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா வந்து அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு கான்ஸ்பிரேசி தியரி மாதிரின்னு வச்சுங்களேன், அது இருந்தது. ஆனால் ஐயா அந்த தீர்ப்பை வாசித்து முடிச்சுட்டு அது ஐயா வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு இது கொடுத்தாங்க பாருங்க. அதாவது அவருக்கு நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம், வரும் 10 நிமிஷம். முதல்ல ஐயா எதுக்காக இந்த கேஸு போட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸு 2018. அப்போ ஐயா ஒரு ட்விட்டு போட்டிருந்தாப்புல, என்னென்னு பெரியார் சிலையை ஒட்டப்பேன் என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பெரியார் சிலையை உடைக்கிறதுக்காக பேசியிருந்தாப்புல. கூடவே சேர்த்து கனிமொழி அக்காவையும் கண்ட மணிக்கு பேசியிருந்தாப்புல. அவர் பேசியிருந்த அதே ட்வீட்டு தான். அப்போயே என்ன பண்ணாங்க, இது வந்து இவர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. எதுக்காக வந்து ஐயா மேலே போட்டாங்க அப்படின்னா, இதுதான் எல்லாத்துக்கும் குரு. உண்மையில் இங்கேருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு இதை வந்து ஒரு வழிகாட்டியாக எடுத்து தான் பல பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை பிடிச்சி போட்டோம்னா எல்லாம் அடங்கும். அதாவது கொஞ்சம் டீசெண்டான அரசியலை மெயின்டைன் பண்ணலாமேன்ட்டு. இவங்கக்கிட்ட டீசென்சியை எதிர்பார்க்க முடியாது தான், கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கண்ட்ரோலான டீசென்சியாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் கேஸை போட்டாங்க. 6 வருஷமாக இருந்து இப்போ 3 மாதத்தில் கேஸை முடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த 3 மாதத்தில் என்ன பண்ணாங்க, கேஸை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயா சார்பிலேயே மனு கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரத்து பண்ண சொன்ன மனுவை ஓகே விசாரித்து அதுக்கப்புறம் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லிட்டார். விசாரிக்க சொன்னால் இங்கே ஐயா எடுத்து வச்ச வாதம் பெரியார் சம்மந்தமாக நான் பேசுனது அரசியல், அப்போ கனிமொழி சம்மந்தமாக நான் பேசுனது அரசியல். அப்போ பெரியார் சம்மந்தமாக நீங்கள் பேசுனது என்ன சமையல் கலையா இல்லை ஏதாவது வாழ்வியல் கலையா, என்னது பேசுனீங்க? இது ரெண்டுமே ஒரே மாதிரியான வெறுப்பு அரசியல். நீங்கள் அப்படி பேசியிருக்கணும், வெறும் அரசியல்னு சொல்லியிருக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல்.
இதில் ஐயா தான் ஐயாவோட ட்விட்டர்லேருந்து வந்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஐயா தான் போட்டார். ஐயா சைட்லேருந்து இல்லை ஐயா பண்ணலை, ஏன் அவர் அட்மின் தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இங்கே கிடையாது, எதுவும் வரல. அதனால கோர்ட்டு இதில் ஒரு 6 மாதம் அதில் ஒரு 6 மாதம் இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 5000 10,000 கட்டி 1 வருஷம் ஜெயிலு 10,000 ரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதான் இவர் அக்யூஸ்ட் குற்றவாளி. அதுக்காக என்னப்பா பெரிய கொலை குத்தமாக பண்ணிட்டாரு, கொலை குத்தம் பண்ணவனை கூட ஏதாச்சும் ஒரு இதில் விட்டுடலாம். இவங்க இருக்காங்க பற்றியில். ஏன்னா இவங்க மேலே என்னென்ன ஐயா மேலே பதிஞ்சு வச்ச அந்த கேஸோட அந்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஆபாசமாக பேசுது. இன்னொன்று பொது அமைதிக்கு குந்தகம். குந்தகம்னா என்ன தெரியுமில்ல, உள்ள பூந்து எல்லாத்தையும் வந்து ஒரு உழுக்குறது. இது இல்லாமல் இதுக்கு அது பண்ண 2 குரூப்பு கடையில் சண்டை அந்த இதெல்லாம் வந்து சரி மொத்தத்தில் கலவரம். இந்த இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் போட்டது. ஒரு ஆள் 1 உசுறு எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் 100 உசுரை எடுக்கிறதுக்கு பிளான் போடுறதுக்கும். நம்மளாம் ஏன் நிம்மதியாக ஊருக்குள்ளே இருக்கிறோம், கிட்டத்தட்ட அதுதான். இங்கே சும்மா இந்த இடத்துல டப்புன்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி அவனுக்குள்ள ஐயா மேலே இது ஒரு கேஸு தான் இருக்குங்களே, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இது சம்மந்தமாகவே 11 கேஸு ஐயா மேலே போட்டிருக்காங்க, இது சம்மந்தமாக மட்டும். இப்போ ஐயா கிட்ட அந்த 2 கேஸில் வந்து ஜாமீனை வந்து அதான் மேல்முறை ஜாமீனுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. ஆக்சுவலாக மேல்முறையீடுக்கு நான் போகிறேன், தீர்ப்பு வந்த உடனே ஐயாவோட வழக்கறிஞர் அந்த மேல்முறையீடு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், அதனால இந்த தண்டனையை ஒத்தி வைங்க. ஆக்சுவலி இவரை குற்றவாளின்னு சொன்ன உடனே இன்னையிலேருந்தே ஐயாவை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆக்சுவலி அதான் உண்மை. ஆனால் ஐயா மேல்முறையீடு போனதுக்காக அந்த தண்டனையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சென்னை இங்கேருந்து போயிருக்கு, சென்னையிலேருந்து போயிருக்கு. அடுத்த கேஸு போகிற இடத்துல ஐயாவை வந்து ஒருவேளை இல்லைன்ட்டாலும் தேவையில்லை, ஒருவேளை ஆமாம் அப்படின்ட்டாங்கன்னா மறுபடியும் மேல்முறையீடு ஐயாவுக்காக ஒரு சிறப்பு கோர்ட்டு எதுவும் எடுத்துகிட்டு வருவாங்களான்றது நமக்கு தெரியாது. அவர் பேசுனது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், தப்பே கிடையாது, அது உங்களோட இஷ்டம். ஆனால் அந்த அரசியல் ரீதியாக பேசுகிறப்ப எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு சிலையை உடைக்கிறேன், அந்த காவி பூசுறது, அதுக்கப்புறம் இருக்கிறது செருப்பு மாலை போடுறது, இவங்க அசிங்கப்படுத்துறது தான் அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு வருஷமா இப்போ வந்தவன் இந்த இதை ஃபாலோ பண்ணானா பரவாயில்ல, அன்னைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்ச நாள் அப்கிரேட் ஆகிருக்க வேண்டாம். அதாவது என்னென்னா இங்கே பேசுவாங்க, எது பேசுனா இங்கே எடுபடும். வெறுப்பு அரசியலை எந்த மாதிரி விதவிதமாக பண்ணலாம் அப்படின்றத இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் சித்தாந்தத்தை தாராளமாக தூக்கி கொண்டாந்து முன்னாடி வைக்கல, இங்கே யார் வேண்டான்னுது, அது இங்கே யாராவது தடுக்கிறாங்களா உங்களை? ஏன் எதிர்த்தாப்புல இருக்கவனை அடிச்சே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கிழமை உங்களை இன்னும் பாடுபடுத்துகிறான். நெசமாத்தான் சிலையாக இருக்கும் போதே இவ்வளவு செய்கிறாப்புலையே உங்களை. அவர் நிறையா நின்னப்போ என்னென்ன நடுங்கி உண்மையில அவர் இன்னைக்கு இருந்திருக்கேன்னு வேற லெவல் ஃபன். அவர் அப்கிரேட் ஆகிருப்பாப்புல, நீங்கள் நினச்சாலும் சரி நினைக்கிறனாலும் சரி, இந்த வயசில் அவர் பயங்கர அப்கிரேட் ஆகிருப்பாப்புல. உங்கள் அத்தனை பேரையும் அந்த ஆள் ஒத்த போஸ்ட்டில் டெய்லி ஒரு போஸ்ட்டை போட்டு உங்கள் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு வச்சு குண்டூசியில் குத்திக்கிட்டு இருப்பார். அவர் கேட்குற கேள்விகளை அப்போயே அந்த கேள்வி கேட்டிருக்காப்புல மனுஷன், இப்போ எல்லாம் என்ன கேள்வி கேட்பாப்புல, நான் கேள்வி கேட்பார். அண்ணன் என்ன சொன்னார், நான் ஒட்டப்பேன் எச் ராஜா அண்ணன், நான் பெரியார் சிலையை ஒட்டப்பேன், எவன் தட்டுக்கிறான்னு பார்க்குறேன். அது ஒரு குரல் ஒன்று வந்துச்சு தெரியுமா, ஐயா வைகோ சொன்னார், நீ உடைக்கிறேன்னு சொல்றியல்ல, உண்மையிலே நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் உடச்சி பாரு பார்ப்போம், தேதி சொல்லு, நேரம் சொல்லு, நாள் சொல்லு, வேற யாரும் வேண்டாம், நான் வர்றேன் தனியாக, முடிஞ்சா கை வச்சுப்பார், ஓ கை காலை என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தெரியும் அப்படின்னு அங்கேயே அவர் போட்ட அன்னைக்கே போட்டாப்புல. சும்மா இருக்க இதை வந்து போயிருக்க வேண்டியதானே, அண்ணன் தான் பயங்கரமான ஆளாச்சு, செஞ்சிருக்க வேண்டியதானே. வெறும் வாய் ஒரு டேட்டா இருக்குன்றதுனால என்னத்தை வேணாலும் டைப் பண்ணி தட்டி விட்டுறது, அதுக்கப்புறம் வர்றது ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி தானே. ஆனால் இப்போ எல்லாரும் எங்களுக்குள்ளே கேட்குற கேள்வி, ஏன் அவருக்கு அந்த டைம் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்கல்ல, தீர்ப்பு ஒன்று இல்லைப்பா இதில் ஆதாரம்லாம் கிடையாது, நான் இது வந்து அவர் ஒரு அப்பாவி, அவர் வந்து இதை வந்து வேணும்னே போடல, எதையாச்சும் ஒன்று சொல்லி அதை வந்து அந்த கேஸை கலைச்சி விட்டு அவர் வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு, ஒரு காழ்ப்புணர்ச்சியில் போடப்பட்ட ஒரு வழக்கு சொல்லியிருந்துருக்கலாம், தப்பு கிடையாது.
ஆனால் குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு அவருக்கு அந்த டைம்? எல்லா கேஸ்லையும் இதே மாதிரி பண்ணீங்களா? நான் வாதாடினா சாயம் கேட்டால் கொடுத்துருவீங்களா என்ன மேல்முறையீடு போகிறதுக்கு? டப்புன்னு உடனே ஆளை தூக்கி கொண்டே உள்ளே போட மாட்டியா? உள்ளே உட்காந்துட்டு மற்ற வேலையை நீ பார்த்துக்க, ஓ வக்கீல் வெளியில இருந்து எல்லா வேலையும் பார்க்கட்டும் சொல்லுவோம்ல. ஏன் இந்த இடத்துல வரல? ஆனால் அண்ணன் எச்சராஜா என்ன வேணாம்னு சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிரிகளை நாங்கள் வீழ்த்துவோம், அப்படியே 1000ல் ஒருவன் சோழ பரம்பரை பயணம் தொடரும், அதாவது எங்களோட யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு கௌரவமான ஒரு பதிலை சொல்லி எங்கள் அண்ணனால் மட்டும்தான் அது முடியும், வேற யாராலையும் அது முடியாது. இப்போதைக்கு அண்ணன் ஜெயிலுக்கு போகலை, அண்ணனை ஜெயிலுக்கு போக விட எப்படி நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டீங்க? அண்ணன் அவர் போவார் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் எப்படி நம்புனீங்கன்னு எனக்கு தெரியல. சாதாரண ஒரு ஆளையே உள்ளுக்குள்ளே தூக்கி போட முடியாமல் தடுமாறாயப்பா. தேசிய தலைவர் அவர் செழிவர், தேசிய தலைவர், அப்பேற்பட்ட தலைவர் எப்படி திடுக்குன்னு முதல்வரை கூட தூக்கி அசால்ட்டை உள்ளே போட்டுடலாமே. போட்டாங்கல்ல, டெல்லி முதல்வர் போட்டாங்க, ஜார்க்கண்ட் முதல்வர் போட்டாங்க. ஆனால் இவரை போட முடியுமா? இவரை போட முடியுமா? யோசிச்சு பாரு. இவரை மாதிரி யாரையாச்சும் ஒருத்தரை, ஏன்னா சொன்னால் கோவம் மட்டும் வரும். எல்லா இடத்துலையும் அந்த நூலோட வேல்யூ ஏகப்பட்டது வந்து ஆதிக்கமாக இருக்குன்னு சொன்னால் கோவம் மட்டும் வரும். ஆனால் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைப்பா கேட்குறேன், இந்த எக்ஸப்ஷன் ஏன் கொடுத்தாங்க? மேல்முறையீடு போகிறதும் போகாததும் அவங்களோட விருப்பம். அதாவது பாதிக்கப்பட்டவை, அதை பாதிக்கப்பட்டவனா உள்ள ஜெயிலுக்கு உள்ளே போகிறவங்க மேல்முறையீடு போகத்தான் செய்வாங்க. அதுக்காக எவனையும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடாமல் எல்லாரையும் வெளியில் வச்சே பண்ணுவீங்களா? கேட்போம்ல. இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, எல்லாம் அரசியல் பழி, என்னென்ன பேசுறது எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் இதை கொண்டாந்து தலைப்பாக போட்டுறாங்க, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இதில் அரசியல் நீ பேசுறதுக்கு தானே. இது வரைக்கும் அண்ணன் எவ்வளவோ பேசியிருக்காப்புல, ஆனால் அவ்வளவு பேசியிருந்தாலும் இதுக்கு மட்டும்தானே போட்டிருக்கா இது வரைக்கும். ஏன் இந்த இடத்துல நீ பேசுனது தப்பு? அதாவது பாலிட்டிக்ஸுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பாலிட்டிக்ஸுக்காக நீ சில பேரை வச்சு அடித்து பற்றி விட நினைக்கிற பற்றியா? சும்மா இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே உள்ளே கொடுத்து இந்த மாட்டு வாளுக்கு பின்னாடி பட்டாசை கொடுத்துல மாடு மரண்டு ஓடி ஊருக்குள்ளே ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் இவங்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ வேறு எதுவும் கிடையாது. இப்போ கொடுத்துட்டாங்க. ஆனால் யாருக்காச்சும் நம்பிக்கை இருக்கா? ஒரு வேளை மேல்முறையீடு போய் இதுவே 6 வருஷம் ஆச்சு, இன்னும் இதுக்கு மேலே எங்கே எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரியல. அந்த மேல்முறையீடு ஒருவேளை கேஸாகி தீர்ப்பானாலும் அது ஐயாவை உள்ள தூக்கி போகிற தீர்ப்பாக வரும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள். நன்றி.